ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் நிறைய டிஷ்ஷஸ் நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம், இந்தியன், சவுத் இந்தியன் எல்லாமே. பட் இந்த தீபாவளி சீசனில் எல்லாரும் கேட்குறது ஸ்வீட் அண்ட் காரம். நீங்கள் என்ன தான் கடையில் போய் ஒரு ஸ்வீட்டு ஒரு காரம் வாங்கி ஒரு பண்டிகையை கொண்டாடினாலும், ஆனால் அதை நீங்கள் உங்கள் வீட்லேயே பண்ணி கொண்டாடுறதோட த்ரில்லே தனி தான் இல்லையா? அதனால் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது ரொம்ப ஃபேமஸான 2 ஸ்வீட்டுங்க. சிம்பிள் தான், ஈஸியாக பண்ணிடலாம். பட் அதை நீங்கள் ஒரு கமர்ஷியல் ஸ்டைல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி பண்ண முடியும்? ப்ரீமிக்ஸ்லாம் இல்லாமல் நம்ம நார்மலாக கிடைக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சுட்டு பர்ஃபெக்டாக ஒரு ப்ரொஃபஷனல் குக் பண்ணால் எப்படி பண்ணுவாங்க, அதான் நீ காட்ட போகிறேன். வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஐ எம் சுந்தர், வெல்கம் டு ரெசிபி செக்கா. பாதுஷா குலோப் ஜாமுன், அது 2 தான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பாதுஷா பண்ணுவோம். பாதுஷான்றது வந்து ரொம்ப சிம்பிளாக உங்கள் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு ஈஸியாக பண்ணிடலாங்க. ரொம்ப நேரம் ஆகாது. ஜஸ்ட் அதில் அந்த மெத்தட், அந்த ஃப்ரையிங் டெக்னிக், இதெல்லாம் தான் சின்ன சின்ன விஷயங்கள் தான். அதே மாதிரி இந்த க்ரீம் பண்ணி எப்படி அந்த டோ பண்ணுறோம், அதோட கன்சிஸ்டன்சி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, பாதுஷா, அதாவது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நான் சின்ன பையனாக இருந்தப்பெல்லாம் பாதுஷா வந்து ரொம்ப ஹெவிலி சுகர் கோட்டடாக வரும். கடையில் வாங்கினா அப்படி தான் இருக்கும், அதனால நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. பட் இப்போ வர பாதுஷாலாம் ஜஸ்ட் ஒரு வாட்டி டிப் பண்ணி லைட்டாக இருக்கும். லைட் ஸ்வீட்னஸ், கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கம்மியாக வேணும் அப்படின்றவங்களுக்கு இது ரொம்ப ஒரு ஐடியலான டிஷ். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம பாதுஷா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் டிஷ்ஷுக்கு போயிடலாம். வாங்க ஃபஸ்ட் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு நம்ம பார்த்துருவோம். இப்போ நம்ம பாதுஷாக்கு என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு அந்த மாவு பிசைஞ்சிட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணுறோம். அந்த டைமில் அதுக்குள்ளே ஜீராவை எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம மாவு பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும், அதுக்கு தேவையானது பட்டர், கொஞ்சம் சமையல் சோடா, ஒரு பிஞ்ச் போதும், அப்புறம் மைதா. இதை வச்சு எப்படி நம்ம டோ பண்ண போகிறோம். அதில் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம், அதே மாதிரி அந்த மெத்தட் ரொம்ப முக்கியம். அது எப்படி பண்ணலாம் பாருங்கள். எப்பொழுதுமே நீங்கள் இந்த பட்டர் யூஸ் பண்ணுறப்போ அது வந்து ரூம் டெம்பரேச்சரில் கொஞ்சம் வச்சு நல்ல சாஃப்ட் ஆயிடணும். இந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக இருக்கிற மாதிரி பட்டர் தான் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். அது என்ன பண்ணுங்கள், நல்ல சாஃப்ட் பண்ணி அதை வந்து நல்ல க்ரீம் ஆக்கிடுங்க ஃபஸ்ட்டு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பட்டர் பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்டாக ரொம்ப ஃப்ளஃபியாக வர ஆரம்பிச்சிருச்சு. கையிலேயே மிக்ஸ் பண்ணி எந்த லம்ஸுமே இல்லாமல் நம்ம நல்ல க்ரீம் பண்ணியிருக்கோம். இப்போது நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா. இந்த சமையல் சோடா வந்து இந்த ஸ்டேஜில் போடுறோம். ஏன் அப்படின்னா, நம்ம போடுறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் போடுறோம். ஒரு பிஞ்சு இல்லை ஒரு 1.5 பிஞ்சு தான் போடுறோம். அது நல்ல மிக்ஸ் ஆகணும் எல்லா இடத்துலையும். அப்படின்னா இந்த ஸ்டேஜில் போட்டால் தான் உங்களுக்கு ஈவனாக மிக்ஸ் ஆகும். அதனால தான் பண்ணுறோம். இல்லாட்டி நம்ம வந்து பின்னாடி ஆட் பண்ணோன்னா அது எல்லா இடத்துலையும் ஒன்று போல் சேர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ போட்டு நல்ல க்ரீம் பண்ணுங்கள். லைட்டு ஒயிட் கலர், இப்போ நம்ம அந்த எல்லோ பட்டர் எடுத்துருக்கோம், அது கொஞ்சம் லைட்டாக ஒரு ஒயிட் கலர் வரும், அது வரைக்கும் அதை நல்லா க்ரீம் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்டாக க்ரீமியாக நம்ம சேர்த்த சமையல் சோடாலாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. அந்த லைட் எல்லோ பட்டர் வந்து லைட்டாக இன்னும் லைட் ஆகி ஃப்ளஃபியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் மைதாவை ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இந்த மாவு, இந்த பட்டர், இதோட ரேஷியோ நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு ரேஷியோவில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன குவான்டிட்டி வேணும், நிறைய வேணும்னா அது அப்படியே டபுள் ஆக்கிக்கலாம். அந்த பட்டரோட இருக்கிற அந்த மாய்ஸ்டர் அளவுக்கு இந்த மைதா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த மைதா வந்து நம்ம போட்டது நல்லா மிக்ஸ் ஆகி, ரொம்ப நீட் பண்ண வேணாம், ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது எப்படி இருக்கணும், கரெக்டான கன்சிஸ்டன்சின்னு அது பிடிச்சா இது வந்து ஒரு நல்ல ஒரு பால் மாதிரி ஒரு ஃபேமாக உங்களுக்கு இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பர்டிகுலர் கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணி அந்த டோவை மாற்றிடுவோம். இப்போது தண்ணி ஊற்றுறப்போ ஒரே வாட்டி நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அது ஒரு மாவு மாதிரி ஃபார்ம் ஆகிற அளவுக்கு நீங்கள் பண்ணணும். அது வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஊற்றுங்க தண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் டோ, ஒரு செமி சாஃப்ட்னு கூட சொல்லலாம். ஸோ இதுதான் இந்த மாதிரி ஒரு டோ. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டோ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ரெஸ்ட் பண்ணுவோம். இது ரெஸ்ட் ஆகிட்டு இருக்கிறப்பவே நமக்கு தேவையான ஜீரா அதை நம்ம பண்ணிடுவோம். அதாவது அந்த பாகு காய்ச்சிடுவோம் சர்க்கரையை வச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பேனை எடுத்துகிட்டு அந்த பாத்திரத்தில் நமக்கு தேவையான சுகர் அதை ஆட் பண்ணுவோம். அந்த சுகர் வந்து ஜஸ்ட் ஒரு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா இதை நம்ம பாகாக தான் காய்ச்ச போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சுகருக்கு மேலே ஜஸ்ட் ஒரு லைன் தண்ணி இருந்தால் போதும். ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம காய்ச்சுவோம். இது காய்ச்சறப்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா, அது வந்து கரையிற வரைக்கும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா இல்லாட்டி என்னன்னா அந்த கேரமலைஸ் ஆகி அந்த கலர் வந்து கொஞ்சம் கருகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போது இதில் வந்து இந்த சுகர் சிரப் வந்து இந்த பதம் ரொம்ப முக்கியம். இந்த
பாதுஷாவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா குலாப் ஜாமுன் மாதிரி இல்லை, குலாப் ஜாமுனுக்கு நம்ம முன்னாடி எடுத்துருவோம். பாதுஷாவுக்கு அந்த ஒரு ஸ்ட்ரிங் வர அளவுக்கு நம்ம அதை காய்ச்சணும். காய்ச்சிட்டு அதில் ஜஸ்ட்டு போட்டு ஒரு 3 மினிட்ஸ் நம்ம பாதுஷா வேக வச்சு போட்டு எடுத்துருவோம். ஸோ அப்போ ஒரு கோட் கிடைக்கும். அது சில பேருக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். சில பேருக்கு முன்னாடி அப்போல்லாம் அந்த காலத்தில் வரும் அந்த வெள்ளை கலரில் பாதுஷா கோட், அது மாதிரி வேணும்னா அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் ஆறுனோடனே செகண்ட் கோட் போடுறோம். இப்போ இந்த சுகர் சிரப்பில் ரொம்ப முக்கியம், அது நல்லா கரைஞ்சிடணும் சுகர், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ இந்த சுகர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கரைஞ்சி வந்திருக்கு, ஒரு 3 நிமிஷம் அது கொதிச்சிருக்கு. இப்போது சில சமயம் சுகரில் வந்து அழுக்கு இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் மேலே படியும், அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுகர் சிரப்பு கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சிருக்கு. இப்போ ஜஸ்ட்டு ஒரு கம்பி பதம். இப்போ வந்து நம்ம இந்த கரண்டியில் ஒரு ஸ்பூனை வச்சு பார்க்கலாம், உங்களுக்கு கையில் சூடு தாங்காதுன்னா. பட் ஆனால் இப்படி தொட்டு இப்படி பார்த்தோன்னா அந்த ஒரு ஸ்டிக்கினஸ் வரும், அதாவது அந்த ஒற்றை தன்மை இருக்குது இல்லையா, அந்த ஒரு கம்பி பதம்னு வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் இது ஆல்மோஸ்ட் ரெடி இப்போது. ஸோ இப்போது கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் இந்த சுகர் சிரப்பு வந்து நமக்கு பாயில் ஆகிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இட்ஸ் ரெடி நவ். ஸோ இப்போ நான் குறைச்சிட்டு என்ன பண்ணுறேன்னா இதில் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஒரு ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கிற ஏலக்காய் போட்டுட்டு ஒரு மிக்ஸ் கொடுங்க. ஒரு கொதி வரலாம் ஏலக்காய் போட்டுட்டு. ஸோ இதை எடுத்து நம்ம இறக்கி வச்சிடுறோம். வச்சுட்டு நம்ம ஏற்கனவே டோ பண்ணி வச்சுருக்கோம், அந்த மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம ஷேப் பண்ணி நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு நமக்கு தேவை ஒரு கடாய், அதில் ஆயில். ரொம்ப ஹீட்டில் வச்சிங்கன்னா சீக்கிரம் கலர் ஆயிரும், உள்ளே வேகாமல் போயிடும். ஸோ அதனால் அது அப்படியே அந்த ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்கு நடுவில் இதை நம்ம எப்படி ஷேப் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஸோ நான் அந்த மாவு என்ன பண்ணுறேன், கையில் எடுத்துகிட்டு ஒரு ஈவன் பால் சைஸ், அதாவது ஒரே மாதிரி இருக்கிற ஒரு பால் சைஸ்க்கு நான் அதை ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ பாருங்கள் இந்த சைஸ் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ இது என்ன பண்ணுறேன், இந்த பாலாக நம்ம எடுத்து வச்சுருக்கிறத ஜஸ்ட் அழகாக ரோல் பண்ணி ஜஸ்ட் நம்மளோட தம்மில் ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இப்படி எடுத்து இங்கே வச்சுட்டு மேல் சைடில் ஒரு ப்ரெஸ் கொடுங்க, ஜென்டில் ப்ரெஸ். ஸோ இதை வந்து இப்போது நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த ஆயில் வந்து ஹீட் பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டு ஹீட், மினிமமாக சிம்மரில் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஸ்லோவாக தான் குக் ஆகணும். அப்படின்னா தான் வெளியில் கலர் வந்தாலும் உள்ளே குக் ஆகுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் அழகாக ஒவ்வொன்றா அதில் இறக்குங்க. இப்போது ஸோ போட்டுட்டு மெதுவாக அந்த ஆயிலை ஜஸ்ட்டு ரொட்டேட் பண்ணி விடுங்க. ஸோ அப்போ என்ன ஆகுன்னா கீழே போய் கலர் மாறாமல் இருக்கும். அது கொஞ்சம் ரைஸ் ஆகி வர வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் குக் பண்ணணும். ஸோ இது வந்து கொஞ்சம் நேரம் குக் ஆகி தான் ரைஸ் ஆகி கொஞ்சம் லைட் ஆனோன்னா மேலே வரும். அது வரைக்கும் இந்த மைல்டு கோல்டன் ப்ரௌன் கலர் இதுதான் இந்த பாதுஷாவுக்கு ஒரு சரியான கலர். அந்த அளவுக்கு தான் நம்ம இன்றைக்கி அதை ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குக் ஆகி கொஞ்சம் ரைஸ் ஆனோடனே அது கொஞ்சமாக மேலே வரும். அந்த மிதந்து வர வரைக்கும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட்டு திருப்பி விட்டு அது ஒரே ஈவனாக ஒரு மைல்டு லைட் கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணுறோம். ஸோ இப்போது இட்ஸ் ரெடி நவ். இப்போ இது நம்ம ஒரு மைல்டு கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகி ஃப்ளோட் ஆகி ரொம்ப ஸ்லோ குக்கிங்கில் பார்த்தீங்கன்னா குக் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதை எடுத்து உடையாமல் வரணும், ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு நல்ல பாதுஷான்றது உங்கள் டோ நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா எண்ணெயில் போட்டோன்னு உடையக்கூடாது. அதுக்கு ஸ்லோ குக்கிங் ரொம்ப முக்கியம். ஸோ இதை ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம அந்த ஆயில் ட்ரெயின் ஆனோடனே அதை நம்ம எடுத்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற சுகர் சிரப்பில் போட்டு ஜஸ்ட் ஒரு 3 நிமிஷம், 2லேருந்து 3 நிமிஷம், ரொம்ப ஊற வேணாம், குலாப் ஜாமுன் மாதிரி ஜஸ்ட் ஒரு வாட்டி கோட் ஆனோடனே அதை அதிலிருந்து எடுத்து நம்ம ட்ரேயில் அழகாக அரேஞ்ச் பண்ணி அதுக்கு மேலே எப்படி பிஸ்தா ஏதாவது வச்சு நம்ம அழகாக சர்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆனோடனே அதை வச்சுருக்கிற சுகர் சிரப்பில் அழகாக போடுங்க. ஸோ இப்போ இதை அழகாக ஒரு வாட்டி ஜஸ்ட் ஒரு 2-3 இடத்துல கோட் ஆகிற மாதிரி ரொட்டேட் பண்ணி விடுங்க. நம்ம நமக்கு தேவையான சுகர் சிரப்பு தான் எடுத்துருக்கோம். ஏன்னா இது வந்து ரொம்ப ஊறணுன்ற அவசியம் இல்லை, ஜஸ்ட் கோட் ஆனால் போதும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஷைனிங் ஒரு கோட்டிங் வந்தோடனே இதை எடுத்துடலாம். ஸோ இப்போது ஒரு பர்ஃபெக்டான நல்ல ஒரு மைல்டு சுகர் அண்ட் ஸ்வீட்னஸோடு இருக்கிற ஒரு பாதுஷா ரெடி. இப்போ நம்ம பாதுஷா பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து குலாப் ஜாமுன் பண்ண போகிறோம். குலாப் ஜாமுன் வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவோம்னா வீட்டில் ப்ரீமிக்ஸ் வச்சு யூஸ் பண்ணுவோம், தப்பு இல்லை. ஆனால் அதுலேயே 2-3 காமன் மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த குலாப் ஜாமுன் பார்த்தீங்கன்னா
ஹார்டாக இருக்கும், உள்ளே வேகாது. அது ஒரு எப்படி அதை வேக வைக்க போகிறோம் அது பார்க்க போகிறோம். அதே மாதிரி நம்ம இன்றைக்கி ஒரு கோவா, அதாவது நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்லேயோ ஒரு ஸ்வீட் ஷாப்லேயோ பண்ணுற நேச்சுரலாக எப்படி பண்ணுறாங்க ப்ரீமிக்ஸ் இல்லாமல், அதை தான் பார்க்க போகிறோம். அதில் என்னென்னா நல்ல ஸ்பஞ்சியாக சாஃப்டாக நல்ல ரவுண்டாக இருக்கும், நல்ல ஈவனாக வந்திருக்கும். அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த சுகர் சிரப்பை வந்து கரெக்டாக காய்ச்சணும், கிறிஸ்டல் ஆகக்கூடாது. நிறைய டைம் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து குலோப் ஜாமுன் பண்ணுறப்போ அந்த குலோப் ஜாமுன் வந்து ஒரு மாதிரி கிறிஸ்டலாக இருக்கும், கொஞ்சம் கல்கண்டு மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அதெல்லாம் எல்லாமே எப்படி பர்ஃபெக்டாக பண்ண போகிறோம் அதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான என்ன இன்க்ரீடியன்ஸ் பார்த்துருவோமா? ஸோ இப்போது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியது ஃபஸ்ட்டு இந்த டோவை பண்ணி முடிப்போம். அதாவது இந்த குலோப் ஜாமுனுக்குள்ளே மாவை நம்ம எப்படி பிசைய போகிறோம், அது வந்து கோவா அதே மாதிரி மைதா, அதோட என்ன சேர்க்க போகிறோம், அதை எந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம பண்ணி வச்சுக்கிறோம் அது பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிறோம், இந்த கோவா, அதாவது ஸ்வீட்லெஸ் கோயா அப்படின்னு ஷாப்ஸில் கிடைக்குது. இது வந்து ஒரு மில்க் சாலிட். இதுதான் எப்பொழுதுமே வந்து குலோப் ஜாமுனுக்குள்ள ஒரு பேஸு. இதோட ஒரு வேரியண்ட் தான் இப்போ நம்ம ப்ரீமிக்ஸஸாக நம்ம பவுடராக பண்ணி தண்ணி ஊற்றி பண்ணுறோம். பட் ஆனால் வீட்டில் உங்களுக்கு கோவா இல்லை, அதாவது கடையிலையும் கிடைக்கல, நீங்கள் இருக்கிற இடத்துல ஆக்சசிபிள் இல்லை அப்படின்னா இந்த கோவா உங்களால் வீட்டிலேயே பண்ண முடியும். அதை வந்து நம்ம ஒரு வீடியோவில், அதாவது கேரட் ஹல்வா, அதில் வந்து நம்ம வந்து அது கொடுத்துருக்கோம் எப்படி கோவா பண்ணுறது அப்படின்னு. ஸோ அது வேணும் அப்படின்னா அந்த லிங்க் பாருங்கள், அதோட டீட்டெயில்ஸ் அதில் இருக்குது. ஸோ இப்போ இந்த கோவா ஒரு 250 கிராம்ஸ் எடுத்துகிட்டு என்ன பண்ணியிருக்கேன், ஒரு சலிக்கிறது மாதிரி கிரேட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் பேஸ். ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி உதிரியாக அதே மாதிரி ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் இருந்ததுன்னா அது கொஞ்சம் செட்டில் ஆகி கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இதோட ரேஷியோ என்னென்னா 1 கிலோ கோவா எடுத்திங்கன்னா 150 to 250 கிராம்ஸ் வரைக்கும் மைதா நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நான் 200 கிராம்ஸ் அந்த ரேஷியோவில் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு இந்த 250 கிராம்ஸுக்கு தேவையான ஒரு 50 கிராம்ஸ் மைதாவை எடுத்திருக்கேன் இன்றைக்கி நான். ஸோ இதில் ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச், அதாவது ஒரு சிட்டிகை அளவுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், சமையல் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சாஃப்டாக கொஞ்சம் ஃப்ளஃபியாக வரதுக்காக. பட் அது நல்லா மிக்ஸ் ஆகிடணும், ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோவா வந்து நம்ம போட்டிருக்கிற மைதாவில் மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு செமி சாஃப்ட் டோ மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு கன்சிஸ்டன்சி தான் உங்களுக்கு அழகாக ரோல் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதை இப்போது நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை ஒரு 5 minutes to 10 minutes நம்ம ரெஸ்ட் பண்ணிடுவோம். இதை ஒரு கிளாத்தோ இல்லை ஒரு க்ளீன் ஃபில்மோ போட்டு இல்லை மூடியோ போட்டு கவர் பண்ணி கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போது அந்த டோ ரெஸ்ட் ஆகிட்டு இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா சுகர் சிரப்பை காய்ச்சிடலாம். அதுக்கு தேவையான சுகர் எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றுறோன்னு பாருங்கள். எப்பொழுதுமே இந்த குலோப் ஜாமுனுக்குள்ள சுகருக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் அது மேலே ஒரு 1/2 inch இருக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றலாம். இது ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி நம்ம பாயில் பண்ணுவோம். டெஃபினட்டாக அது வந்து ஜஸ்ட் ஒரு சாஃப்ட் ஒரு டெக்ஸ்சர் வர வரைக்கும், அதாவது கம்பி பதம் அளவுக்கு வரக்கூடாது, ஜஸ்ட் சாஃப்ட் டெக்ஸ்சர் அளவுக்கு வந்தால் அது கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த சுகருக்கு மேலே ஜஸ்ட் ஒரு 1/2 inch தண்ணி, இந்த அளவு தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஸ்டவ்வை பற்ற வச்சு, ஸோ எப்பொழுதுமே இந்த சுகர் நம்ம சிரப் காய்ச்சிறப்போ அந்த சுகர் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த சுகர் வந்து கீழே செட்டில் ஆகி அந்த தண்ணி ஊற்றினோன்னே அது மிக்ஸ் ஆகலைன்னா கேரமலைஸ் ஆகிரும். அது ஓவராக உங்களுக்கு கேரமலைஸ் ஆகிறப்ப சில சமயம் கிறிஸ்டலாக ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுகர் சிரப் வந்து ஜஸ்ட் சுகர் கரைஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கிளியராக இருக்கும், அது அப்படி தண்ணி மாதிரி இருக்கும். பட் ஆனால் அதை லைட்டாக நம்ம டச் பண்ணி பார்த்தா அந்த ஒரு சாஃப்டாக ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ் தான் கரெக்ட். அதாவது இந்த கம்பி பதத்துக்கு முன்னாடி அதை நீங்கள் எடுத்துடணும், கம்பி பதம் வரைக்கும் விட்டுறக்கூடாது. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன், இதை ஆஃப் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு இதில் ஒரு 2 பிஞ்ச் ஏலக்காய் பொடி, 1 பிஞ்ச் ஜாதிக்காய் நட்மெக் பவுடர். ஸோ இது இப்போது ரெடி. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. எல்லோரும் பண்ணுற தப்பு, இதை நல்ல ஓவராக கொதிக்க வச்சுருவாங்க. அது கிறிஸ்டலாக மார்னிங் பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுன் போட்டு காலையில் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க, அது மேலே ஒரு ஆடை மாதிரி பறந்துருக்கும் இல்லையா. அது இந்த ஸ்டேஜில் எடுத்துட்டிங்கன்னா அது மாதிரி வராது. இதோட கலர் வந்து குலாப் ஜாமுன் போடுறப்போ கொஞ்சம் ஊறி கொஞ்சம் லைட்டாக கலர் மாறும். பட் இப்போதைக்கு இந்த கலரில் தான் இருக்கும். ஸோ இப்போது இந்த குலாப் ஜாமுனை நம்ம ரவுண்டாக அழகாக ஷேப் பண்ணிவிட்டு
ஆயிலில் ஃப்ரை பண்ணுறோம். பாதுஷாக்கு பண்ண மாதிரி தான் ஆயில் வந்து ஹீட்டு ரொம்ப கம்மியாக இருக்கணும். அதனால் மினிமமாக சிம்மரில் வச்சு ஆயிலை நம்ம ஹீட் பண்ணுவோம். இப்போது இந்த ஆயில் ஹீட் ஆகிட்டு இருக்கிறப்போ நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த கோவா மைதா மிக்ஸ் இதை வந்து நம்ம ஜஸ்ட் அழகாக ஒரு ரவுண்டாக பால்ஸ் மாதிரி பண்ணிடுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல சாஃப்டாக கொஞ்சம் ஒரு டோ மாதிரி இருக்குது, செட்டில் ஆகிருக்கு இப்போது. ஸோ இந்த மாதிரி ஒரு அழகாக ஒரு ஈவனாக ஒரு பால்ஸ் மாதிரி பிடிச்சி ஜஸ்ட் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு வேரியேஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த காலா ஜாமுன் ஒன்று இருக்குது, அது கொஞ்சம் ட்ரை குலோப் ஜாமுன், கொஞ்சம் டார்க்காக இருக்கும், அதுக்குள்ளே ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா குங்குமப்பூ தண்ணி எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கோவா மிக்ஸ் எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கலர் மாற்றி உள்ளே வச்சு ஒரு ஸ்டஃபிங் மாதிரி பண்ணலாம். ஸோ அப்போ அந்த காலா ஜாமுன் வந்து கொஞ்சம் நல்லா ஓவர் ஃப்ரை பண்ணி அதை கொஞ்சம் லைட்டாக டிப் பண்ணி ரொம்ப நேரம் ஊற வைக்காமல் எடுத்து ட்ரை பண்ணி ட்ரை ஜாமுனாக கொடுத்தீங்கன்னா உள்ளே கட் பண்ணுறப்போ அந்த குங்குமப்பூவோட ஃப்ளேவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்பெஷலாக இருக்கும். அது இப்போது அந்த குலோப் ஜாமுனோட மாவை ஒரே மாதிரி ஒன்று போல் ஒரு சைஸ் ஈவன் சைஸில் இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி நான் பிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆயிலை ஜஸ்ட் ஒரு மைல்டு ஹீட் இருக்குது, இதில் ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னோடய ஃப்ரை பண்ணுற கரண்டியை வச்சு ஜஸ்ட்டு ஒரு மூமெண்ட் மாதிரி லைட்டாக ஒரு மூமெண்ட் கொடுக்குறேன். ஸோ அந்த ஆயில் மூமெண்ட் இருக்கிறப்போ இந்த குலோப் ஜாமுனை ஒவ்வொன்றா லைட்டாக மெதுவாக இதில் இறக்குவோம். இது அடியில் போய் பாட்டத்தில் செட்டில் ஆயிரும், பரவாயில்ல. ஸோ போட்டுட்டு அகெயின் அந்த ஆயிலில் ஒரு மூமெண்ட் கொடுத்துக்குங்க லைட்டாக. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் அந்த குலோப் ஜாமுனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாமல், பட் அதே டைம் கொஞ்சம் அந்த லைட் மூமெண்ட், அதாவது அந்த ஒரு பார்ட்டில் எங்கேயும் கலர் ஆகிடாமல் அது மேலே கொஞ்சம் நேரத்தில் மிதந்து வரும், அது வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக அந்த குலோப் ஜாமுன் மேலே அழகாக மிதந்து வருது, உடையில் ஒரே மாதிரி ஈவன் சைஸில் இருக்குது. அது ஒரு 10லேருந்து ஒரு 15% கொஞ்சம் பஃப் ஆகும். அதே மாதிரி எக்காரணம் கொண்டும் ஃப்ளேமை இன்க்ரீஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து கொஞ்சம் ஸ்லோ குக்கிங், அப்படின்னா தான் உள்ளே கடைசி வரைக்கும் குக் ஆகும். அப்படி ஆனால் தான் இந்த குலோப் ஜாமுன் வந்து உள்ளே வந்து சில சமயம் நீங்கள் பண்ணுறப்ப ஹார்டாக இருக்கும், வெளியில் சாஃப்டாக இருக்கும். அது காரணம் அந்த உள்ளே இருக்கிற டோ குக் ஆகாமல் இருக்கிறது. ஸோ இது மெதுவாக நம்ம குக் பண்ணுவோம், அந்த கலர் வர வரைக்கும் வந்ததுக்கப்புறம் அதை கொஞ்சம் எண்ணெய் வடிஞ்சோன்னே அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நம்ம அந்த சுகர் சிரப்பில் போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஈவனாக அழகாக குலோப் ஜாமுன் ரவுண்டாக இருக்குது, நல்ல ஸ்மூத்தாக இந்த மாதிரி தான் பர்ஃபெக்டாக இருக்கணும். இதை நான் டைரெக்டாக இப்போ இது சூடாக இருக்குது, நம்மளோட சிரப்பும் சூடாக இருக்குது, அதனால் இதை நான் இப்போ டைரெக்டாக நான் சிரப்பில் போடல. அதை ஜஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் ட்ரெயின் ஆகிற வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டுட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ், ஒரு 2 மினிட்ஸ் அது செட்டில் ஆகிறதுக்குள்ளே அதுக்கப்புறம் நம்ம அந்த சிரப்பில் போடுவோம். ஸோ இப்போது அந்த குலோப் ஜாமுன் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சது ஓரளவுக்கு ஆறுனோன்னே, ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆறுனோன்னே நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற சுகர் சிரப் அதில் இதை கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம் நம்ம. ஸோ இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு, ஸோ என்னால் கையிலேயே எடுத்து போட முடியும். ரொம்ப கேர்ஃபுல்லாக ஜென்டிலாக உள்ள லைட்டாக போடுங்க. இது வந்து ஒரு 3 to 4 hours மினிமம் ஊறுனா நல்ல சாஃப்டாக இருக்கும், ஓவர் நைட்டு கூட ஊறலாம். ஸோ இப்போது ஒரு பர்ஃபெக்டான குலோப் ஜாமுன் ரெடி. எப்பொழுதுமே நம்ம வந்து ப்ரீமிக்ஸ் யூஸ் பண்ணுறோம், இன்றைக்கி நம்ம ப்ரீமிக்ஸ் யூஸ் பண்ணாமல் கோவா வச்சு எப்படி நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் அதான் நம்ம பார்த்தோம். இந்த எஃபர்ட்டில் என்ன அப்படின்னா, அந்த இன்க்ரீடியன்ட் செலக்ட் பண்ணுறதுலேருந்து அதில் இருக்கிற சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ், உங்கள் குலோப் ஜாமுன் நீங்கள் வீட்டில் பண்ணுறப்போ என்னெல்லாம் பிரச்சனை வருது அதுக்குள்ள சொல்யூஷன் இன்றைக்கி பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்த்தது 2 ஸ்வீட்ஸ், பாதுஷா அண்ட் குலோப் ஜாமுன். வர தீபாவளிக்கு இதை டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அதே மாதிரி இன்னொரு வீடியோட, ஒரு ஸ்பெஷல் வீடியோட உங்களை நான் இன்னொரு 2 days உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.